மார்னிங் ராம். குட் மார்னிங் பிரீத்தி. ராம், இன்னைக்கு நான் வந்திருக்க டாபிக் மட்டும் என்னன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க. அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் அப்படியே ஏர்லே டான்ஸ் ஆடுவீங்க. அப்படி என்னங்க டாபிக் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி என்ன டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே வேர்ல்ட் டூர் பிடிக்கும். என்னைக்காவது ஒரு நாளாவது வேர்ல்ட் டூர் ஃப்ளைட்ல ஏறி போயிட மாட்டோமா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கோம் இல்லையா? நம்ம எல்லாரையும் மகிழ்விக்கிற மாதிரியான டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, 50,000க்குள்ளே வேர்ல்ட் ட்ரிப் எங்கெல்லாம் போலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன். நான் வேற இந்தியா விட்டு எங்கேயுமே வெளில போனது இல்லைங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக் தான். அதை பற்றிலாம் பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி வியூவர்ஸ் வெல்கம் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். நேயர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். ஸோ பிரீத்தி, இப்போ வந்து ஈஜிப்ட் போகணும் அப்படின்னா வந்து எவ்வளோ செலவாகும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஈஜிப்ட்னா கண்டிப்பா அந்த பிரமிட்ஸ்லாம் இருக்கு அங்க தானே? செம்ம காஸ்ட்லியா இருக்குமேங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 8 months முன்னாடி நம்ம ஃப்ளைட்லாம் புக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,000க்கு வந்து முடிச்சிடலாம். 24,000க்கு முடிச்சிடலாம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இப்போ நிறைய என்ன சொல்கிறது, ரொம்ப நம்ம காஸ்ட்லியாக தங்கணும் அப்படின்னாலும் தங்கலாம். பட் ரொம்ப வந்து இல்லை காசு என்னால் இவ்வளோ தான் செலவு பண்ண முடியும், பட்ஜெட்டாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே யூத் ஹாஸ்டல் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அதை வந்து ரெண்ட்டுக்கு விடுறாங்க. அங்கே வந்து நானும் அங்கே தங்கினப்பா. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் வந்து ஓல்டு ஹாஸ்டல் ஒன்று இருக்குது, அங்கே போயிடுவேன் நான். அதாவது இந்த யூத் ஹாஸ்டல் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா 400 rupees per night அவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் இங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரமிட்ஸ் ஆஃப் கீசா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. பிரமிட்ஸ் ஆஃப் கீசா, ரெட் சி, அப்புறம் வந்து சினாய் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. இது எல்லாமே பேக்கேஜாக சுற்றி காட்டுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கம்மியாக தான் வந்து ஈஜிப்ட் டூரிசம் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகே, சோ வந்து அப்ப ஈஜிப்ட்டுக்கு ஃளைட்ட போடலாம் அப்படின்றீங்க. ஓகே, இந்த சூப்பரான ஃபேக்டர் நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, இன்றைய நாளுடைய சூரியோதயம் பாத்துடலாமா? பாத்துடலாம். இது சூரியோதயம். இன்று 22/2/2016 திங்கட்கிழமை, மன்மத வருடம் மாசி மாதம் 10ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:26 ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகன் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. திதி பௌர்ணமி. நட்சத்திரம் மகம். சுபவோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, 11 மணி முதல் 1 மணி வரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை. சந்திராஷ்டமம் மகர ராசிக்கு. ராம், நம்ம நெக்ஸ்ட் எந்த இடம் பார்க்க போறோம் பாருங்க, கம்போடியா. இங்க கம்போடியா இங்க என்ன ஃபேமஸ் பாத்தீங்கன்னா, முதல்ல இந்த ஊரை எப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிங்டம் ஆஃப் வண்டர், அதாவது அதிசயங்களின் சாம்ராஜ்யம் அப்படின்றாங்க. ஏன்னா அவ்வளோ வந்து அதிசயம் உலக அதிசயங்கள் நிறைய அங்க இருக்கு. அதாவது வேர்ல்ட் வண்டர்ஸ் கிடையாது, அதிசயமாக பார்க்க வியக்கிற இடங்கள் நிறைய அங்க இருக்கு, விஷயங்கள் நிறைய இருக்கு அப்படின்றாங்க. அண்ட் இந்த இடத்த வந்து இயற்கை அழகு அப்படியே கொஞ்சம் விளையாடுமா. ஏன்னா அவ்வளோ வந்து நேச்சர் ஸ்பாட்ஸ் தான் நிறைய இருக்கு. ஆமா, நிறைய மரம் செடி கொடிகள்லாம் இருக்கு, நிறைய ஆறுகள்லாம் இருக்கு. ஸோ நீங்க போனீங்கனாலே அந்த இயற்கை அழகை பார்த்தே வந்து மயங்கிடுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த ஊர்ல வந்து நிறைய வந்து ஃபுட்டும் வந்து ரொம்ப சீப்பா கிடைக்குது. ஃபுட் எல்லாருமே அங்க போகலாம், பயங்கரமா வயிறு ஃபுல்லா சாப்பிடலாம் அப்படின்றாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து, இந்த ஊருக்கு நம்ம நேரா ஃப்ளைட் எடுக்காம டெல்லியில இருந்தோ இல்ல மும்பைல இருந்தோ எடுத்தோம்னா 23,000 ஆகும். ஃப்ளைட் சார்ஜ் மட்டும் அவ்வளோ ஆகும். ஆனா அதை வந்து நீங்க வந்து ஃபீலே பண்ண மாட்டீங்க, அவ்வளோ வர்த் அந்த ஊர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ ஃபுட்டீஸ் அப்புறம் வந்து சைட் சீயிங் பார்க்குறவங்களாம் இந்த ஊர் சூப்பராக இருக்கும். கம்மி விலையிலையும் முடிச்சிடலாம். ஆமா, ஓகே. இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி அபிராமி வந்ததுலேருந்து ஒரு பாடல், அதோட விளக்கத்தோட இலக்கிய மேகம் திரு ஸ்ரீனிவாசன் காத்துட்டு இருக்காரு, பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது அபிராமி அந்தாதி. ஸ்ரீவித்யோபாசனாசக்தம் ஸ்ரீவித்யாபீடபூஷணம் ஸ்ரீவித்யாபினவம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணானந்த சர்க்குரு. அனைவருக்கும் இனி காலை வணக்கம். அபிராமி அந்தாதி அற்புத தமிழ் பாக்களிலே அமாவாசை அன்றைக்கு பௌர்ணமி வரச் செய்த அற்புதமான பாடல். விழிக்கு அருளுண்டு அபிராம வல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்றுவேம் பாவங்களை செய்து பாழ் நரக குழிக்கே அழுந்தும்
கயவர்தம்மோடு என்ன கூட்டினியே என்ற அருமையான பாடல். கட்டுக்களிலே இருந்து மனிதன் விடுபட்டு ஆனந்தமாக சுதந்திரமாக இந்த உலகத்திலே வாழ வேண்டிய அருமையான பாடல். அபிராமி பட்டருக்கு எல்லாவற்றையும் தந்து தன்னோடு இருக்க வேண்டும் என்று சரபோஜி மன்னர் சொன்னதாகவும், எதுவும் வேண்டாம் பராசக்தியினுடைய திருவடி மட்டுமே போதும் என்று, எந்த பதவியும் எந்த விதமான செல்வத்தையும் வேண்டாம் என்று உதறி தள்ளிய ஒரு மிகப்பெரிய மகானுடைய அருமையான பாடலை நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். செல்வம் சேர சேர மனிதன் பிரச்சனைகளுக்கு ஆளாகின்றான். பணம் கொஞ்சமாக இருந்தால் அவை நம்மை பாதுகாக்கும் என்றும், பணம் அதிகமாக இருந்தால் அவற்றை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று பலர் சொல்ல நாம் கேட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே மனிதன் சிக்குண்டு தவிக்கக்கூடிய அந்த தவிப்பிலே இருந்து வெளியே வந்து மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இன்பமாக இனிமையாக வாழ்வதற்கான நல்ல பாடல் இந்த பாடல். விழிக்கே அருளுண்டு என்கின்ற அருமையான பாடல். இதில் ஒரு வார்த்தை விழிக்கே அருளுண்டு, இதை மட்டும் நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இதிலேயே ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சிக்குரிய விஷயங்கள் எத்தனையோ இருக்கின்றன. பல நேரங்களிலே பல பாடல்களை நாம் தெய்வீக பாடல்களை படிக்கிற பொழுது சில வார்த்தைகளை நாம் படித்தால் அந்த வார்த்தைகள் நம்மை அப்படியே அந்த இடத்திலே நிறுத்திவிடும். இன்னும் ரொம்ப ஆழ்ந்து பக்தியாக படிக்கக்கூடியவர்களிடத்தில் நீங்கள் கேட்டு பார்த்தால் தெரியும், அல்லது நீங்களே படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிற பொழுது தெரியும். சில வார்த்தைகள் வருகிற பொழுது அதை தாண்டி நம்மால் அந்த பாடலை படிக்க முடியாமல் கண்ணீர் தடுத்து நம்மை நிறுத்திவிடும். அப்படிப்பட்ட வரி தான் இந்த வரி. விழிக்கே அருளுண்டு. விழிக்கே அருளுண்டு. பராசக்தியினுடைய விழிகள் எப்படிப்பட்ட விழிகள்? காமாட்சி என்று சொல்லுகிறார்களே, கா என்று சொன்னால் சரஸ்வதி, மா என்று சொன்னால் லக்ஷ்மி. சரஸ்வதியும் லக்ஷ்மியும் தன்னுடைய 2 கண்களாக கொண்டவளாக தேவி பராசக்தி இருக்கிறாள். அவளுடைய கடைக்கண் பார்த்தால் போதும் கல்வியும் செல்வமும் இந்த உலகத்திலே தானாக கரை புரண்டு ஓடும். ஆகையினாலே தானே முன்னாலே சொன்னார் அபிராமிந்தாதினுடைய அருமையான பாடல் பலசுருதி என்று சொல்லுவார்களே, அப்படி பலன் தரக்கூடிய அந்த பாடல் என்ன சொல்லுகிறது? தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. தேவியினுடைய கடைக்கண்களே இத்தனையும் அள்ளித்தரும் என்று சொல்லுகிறார். விழிக்கே அருளுண்டு. அந்த விழி இருக்கிறது, அந்த கண்கள் இருக்கிறதே, அந்த கண்களுடைய பெருமையை இந்த உலகத்திலே சொல்லி இயலாது. அந்த கண்கள் இருக்கிறதே, அதிலே தான் கருணை இருக்கிறது, அந்த கண்களிலே தான் இரக்கம் இருக்கிறது. அந்த கண்களுடைய கருணையை எந்த வார்த்தைகளினாலே நம்மால் பேச இயலும், எந்த மொழிகளாலே சொல்ல இயலும் சொல்லுங்கள்? சாதாரணமாகவே ஒரு மனிதனுடைய கண்களை பார்த்தாலே அந்த கண்களின் மூலமாக அவனுடைய குணத்தை சொல்லி விடுவார்கள் பெரியவர்கள். அந்த கண்களிலே கோபம் கொப்பளிக்கும். சில பேரை பார்த்தால் சொல்லுவார்கள், கண்ணை பாருங்கள் சிக்கச்சவேன்னு செவந்து போய் கிடக்கு, ரொம்ப கோபமாக இருக்கான், பக்கத்தில் போகாதீங்க அப்படிம்பாங்க. அப்படி கோபமாக இருக்கிறான்னா அவனுடைய கண்கள் சிவந்து போயிருக்கும். தியானம் செய்பவர்களை பாருங்கள், அப்படி பாதி கண்களை மூடி பாதி கண்களை திறந்து அவர் அமர்ந்திருக்கிற நிலையிலேயே அவர் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிறார் என்று சொல்ல முடியும். சில பேருடைய கண்கள் அப்படியே அமைதியாக இருக்கும். அந்த கண்களை பார்த்தாலே இவர் ஆனந்தமாக சாந்தமாக இருக்கிறார் என்று சொல்ல முடியும். மனம் படபடபடென்று துடிக்கிற பொழுது கண்களுடைய அந்த கருவிழி மையம் இருக்கிறதை ஒரு இடத்திலே நில்லாமல் இப்படியும் அப்படியுமாக அசைந்து கொண்டே இருக்கும். அப்பொழுது அவரை பார்த்தால் சொல்லிவிடலாம், இவர் ஏதோ டென்ஷனில் இருக்கிறார், இவர் இந்த பக்கம் அந்த பக்கமாக கண்களை உருட்டி கொண்டே இருக்கிறார், அவர் மனம் ஓட்டம் வேகமாக இருக்கிறது என்று சொல்லிவிடலாம். அப்படி கண்களிலே இரக்கம் இருக்கிறது, கண்களிலே கருணை இருக்கிறது, கண்களிலே சாந்தம் இருக்கிறது, கண்களிலே கோபம் இருக்கிறது, கண்களிலே பொறாமை இருக்கிறது, கண்களிலே காதல் இருக்கிறது. 2 பேர் அன்புள்ளவர்கள் கண்களை நேரடியாக பார்த்து கொண்டார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய காதலை கண்களின் மூலமாகவே வெளிப்படுத்தி விடுவார்கள். அந்த காதல் கண்களிலே இருக்கிறது. அந்த கண்களுக்கு அவ்வளவு பெரிய அந்த கண்களை அவ்வளவு பெரிய விஷயமாக உணர்ந்தவர்கள், புரிந்து கொண்டவர்கள் இந்த உலகத்திலே பாராட்டி கொண்டே இருப்பார்கள். அதனால் சாதாரணமாக இப்பொழுது யாரும் முகத்தையே பார்ப்பதில்லை, அப்புறமில்ல கண்களை கூர்ந்து பார்ப்பது. ஆனால் தேவியினுடைய கண்கள் இருக்கிறதே, விழிக்கே அருள் உண்டு. முடிச்சிட்டார் அவர். அருள் எங்கே இருக்கிறது என்று கேட்டால் தேவியினுடைய பாதம் இருக்கிறது. தேவி அபயகஸ்தம் வைத்திருக்கிறாள், வரதகஸ்தம் வைத்திருக்கிறாள், அவள் கரங்களினாலே அருள் பாலிக்கின்றாள், அவள் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டால் அருள் கிடைக்கும், அவளுடைய திருமுக தரிசனத்தை பார்த்தால் அருள் கிடைக்கும், அவளுடைய உருவத்தை மாலை சாத்தி வழிபாடு செய்தால் அருள் கிடைக்கும், அவளுக்கு அபிஷேகம் செய்தால் அருள் கிடைக்கும். இப்படியெல்லாம் நாம் சொல்லிக்கொண்டு போக வேண்டிய அவசியமே இல்லாமல் அவளுடைய கண்கள் விழிக்கே அருள் உண்டு. விழி இருக்கிறதே, அதுவே என்ன தரும்? மிகப்பெரிய பேரருளை தரும்.
அந்த விழியினுடைய மிகப்பெரிய கருணை நம் பக்கமும் வர வேண்டும். அவ்வியாஜ கருணாமூர்த்தி என்று லலிதா சகஸ்ரநாமம் சொல்லுமே, காரணமில்லாமல் கருணை பொழியக்கூடியவள். அவளுடைய பார்வை அவளுடைய திருவடி, அவளுடைய பார்வை நம்மேல் பட்டுவிடாதா என்று இயங்கக்கூடியவர்கள் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள். ஞானிகளை, யோகிகளை, சித்த புருஷர்களை போய் பார்க்கிறோமே, அப்படி பார்க்கிற பொழுது நாம் இன்னார் இந்த ஊர்லேருந்து வந்திருக்கிறோம், இதை செய்கிறோம் என்றெல்லாம் நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் நம்மை ஒரு பார்வை பார்த்தாலே போதும், நாம் நிச்சயமாக என்ன செய்யலாம், உலகத்திலே ஓய்வு பெற்றுவிடலாம். கோயிலுக்கு போகிறோம், கூட்டமாக இருக்கிறது, எல்லோரும் கடவுளை பார்க்க வேண்டும் என்று தான் போகிறோம். முந்தி எடுத்துக்கொண்டு முன்னாலே எனக்கு மரியாதை வேண்டும் என்று கேட்கக்கூடியவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். அப்படி மரியாதைக்காக இன்றைக்கும் அடித்து கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். கோவிலே முதல்ல கடவுளுக்கு அருகிலே, கர்ப்பகிரகத்துக்கு அருகிலே நின்றால்தான் நமக்கு அருள் கிடைக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக அதற்கான பதில் அது இல்லை. கடவுள் நம்மை பார்க்க வேண்டும். அந்த கடைசியிலே ஒரு ஓரமாக ஒரு தூணிலே சாய்ந்து கொண்டு அந்த பராசக்தியை நினைத்து எவன் கண்ணீர் வடிக்கிறானோ அவனை தேவி அங்கே இருந்து பார்க்கிறாள். நாம் எத்தனை பேர் கடவுளை பார்க்கிறோம் என்பது முக்கியமில்லை. கடவுள் எத்தனை பேரை பார்க்கிறாள், தேவி எத்தனை பேரை பார்க்கிறாள், தேவி நம்மை பார்க்கிறாள், அதுதான் முக்கியமான விஷயம். அப்படி இறைவி நம்மை பார்க்க வேண்டும். இந்த பக்தன் வரவில்லை என்று கடவுள் கவலைப்பட வேண்டும். அதுதான் நம்முடைய உண்மையான பக்தி. இவனை இன்றைக்கு காணுமே, எப்பொழுதும் வழக்கமாக அர்ஜாமத்து பூஜைக்கு வந்து விடுவானே, இவனை காணுமே என்று தேவி திகைக்க வேண்டும். அப்படி திகைத்தவர்களும் அப்படி அருள் பெற்றவர்களும் ஏராளமான பேர் இருக்கிறார்கள் இந்த உலகத்திலே. அந்த விழிகள், அதனால்தான் சொன்னார் விழிக்கே அருள் உண்டு. இந்த ஒரு வார்த்தை, இந்த 2 வார்த்தைகளே அவ்வளோ பெரிய அர்த்தத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். விழிக்கே அருள் உண்டு. அபிராமவல்லிக்கு, யாருக்கு விழிக்கே அருள் இருக்கிறது? அபிராமவல்லிக்கு விழிக்கே அருள் உண்டு. விழிக்கே அருளுண்டு அபிராமவல்லிக்கு, வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சு உண்டு. என்னுடைய நெஞ்சம் இருக்கிறதே, அவளை வழிபாடு செய்ய வேண்டும். எதன் வழியாக வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஏதோ மனம் போன போக்கிலே என்னுடைய ஏதோ தாந்தோற்றித்தனமான வழிபாடு இல்லை. எது உண்மையான வழிபாடு என்று கேட்டால், பராசக்தியினுடைய திருவடியை நிரந்தரமாக நிச்சயமாக வேதம் சொன்ன மார்க்கத்திலே பற்றி கொள்வது. ஆகையினாலே தான் நான்மறை சேர் திருநாமங்கள் செப்புவரை என்று சொன்னார். நான் இந்த நாமத்தை சொல்லுகிறேன் என்று சொன்னால் 4 வேதங்களும் சொல்லி தந்திருக்கிற நாமத்தை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னார். நான்மறை சேர் திருநாமங்கள் செப்புவரே. அதே போலத்தான் இங்கே சொல்லுகிறார், வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சு உண்டு. வேதம் என்ன சொல்லுகிறது? தேவியே வேதத்தினுடைய வடிவமாக இருக்கிறாள். ஆகையினால்தான் ஒரு பாடலில் மிக அழகாக சொல்லுகிறாரே, பதிகொண்ட வேரும். எது பதிகொண்ட வேர் என்று சொன்னால், அந்த வேதத்தினுடைய உச்சியாக, வேதத்தினுடைய நடுவாக, வேதத்தினுடைய ஆணி வேறாக தேவி இருக்கிறாள். அந்த வேதத்தினுடைய சகலமாக தேவி இருக்கிறாள். அது என்ன வழி காட்டுகிறது? இப்படியெல்லாம் தேவியை நீ வழிபாடு செய்யலாம் என்று வழி காட்டுகிறது. அந்த வழியிலே பெரியவர்கள் சொல்லித்தந்த அந்த பாதையிலே நாம் கெட்டியாக பிடித்து கொண்டு பயணித்தோம் என்று சொன்னால், விழிக்கே அருளாக இருக்கக்கூடிய அந்த அபிராமவல்லி இருக்கிறாளே, அவளை வேதம் சொன்ன மார்க்கத்திலே நாம் வழிபாடு செய்ய வேண்டும். விழிக்கே அருள் உண்டு அபிராமவல்லிக்கு, வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சு உண்டு. இப்படி இது இருக்கிற பொழுது நான் என்ன செய்கிறேன்? பழிக்கே சுழன்று பாவங்களை செய்து பாழ் நரகக் குழிக்கே அழுந்தும் கயவர்தம்மோடு என்ன கூட்டினியே. நான் யாரோடு கூட்டி வைத்து கொள்ள வேண்டும், யாரோடு கூட்டு வைத்து கொள்ளக்கூடாது என்று கேட்டால், நான் நல்லவர்களோடு கூட்டு வைத்து கொள்ள வேண்டும். மோசமானவர்களிடத்திலிருந்து நான் விலக வேண்டும். அப்படி விலகுவதற்கான வழியைத்தான் நமக்கு இந்த பாடல் தருகிறது. விழிக்கே அருளுண்டு அபிராமவல்லிக்கு, வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு, எமக்க வழிகிடக்க பழிக்கே சுழன்று எம் பாவங்களை செய்து பாழ் நரகக் குழிக்கே அழுந்தும் கயவர்தம்மோடென்ன கூட்டினியே என்ற பாடலினுடைய அருமையான அர்த்தங்களை தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸோ பிரீத்தி, வியட்நாம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? வியட்நாம் வீடுன்னு ஒரு படம் வந்துச்சு, வியட்நாம் நடிச்சாரு. வியட்நாம்ன்றது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தோ சைனீஸ் பெனின்சுலால இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ஏஷியன் கல்ச்சர் தான். ஸோ இங்க நம்ம போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 16,000 rupees ஆகும். முன்னாடியே நம்ம புக் பண்ணோம், ஃபிளைட் புக் பண்ணோம்னா 16,000 rupees ஆகுது. இதே வந்து நம்ம ஏர் ஏஷியால வந்து புக் பண்ணோம், குறிப்பா ஏர் ஏஷியால புக் பண்ணோம்னா இன்னும் கூட கம்மியா நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹோ சி மின் அப்படின்னு ஒரு சிட்டி இருக்கு. என்னது? ஹோ சி மின்.
ஹோச்சி மின். ஏதோ திட்டுறீங்களா நினைச்சிட்டேன். இல்லைங்க, ஹோச்சி மின் அப்படின்னு ஒரு சிட்டி இருக்கு, அழகான ஒரு சிட்டி இருக்கு. இங்க வந்து நிறைய ஹோம்ஸ், ஹாஸ்டல்ஸ் அது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. இவங்க வந்து இதெல்லாம் ரெண்ட் பண்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நைட்டுக்கு வந்து 400 சார்ஜ் பண்றாங்க. இதுவே நம்ம ஒரு வீக் ஃபுல்லா நம்ம சார்ஜ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுலயே டிஸ்கவுண்ட்லாம் பண்றாங்களாம். அண்ட் வியட்நாம் அப்படின்னு பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா வியட்நாம் ஃபுட் வந்து ரொம்ப ரொம்ப வந்து சூப்பரா இருக்குமா. அண்ட் அதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப சீப்பா தான் வந்து சார்ஜ் பண்றாங்க. ஓகே, சோ வந்து வியட்நாம் போனா அந்த பிரச்சனை இருக்காது. ஏன்னா ஏசியா மாதிரி தான் இருக்கும்ன்றீங்க. சோ நம்ம ஊர் மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட. ஆனா ஃபுட் வந்து வேற மாதிரி இருக்கும், சூப்பரா இருக்கும். ஓகே, சோ வியட்நாம் பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க. இத தொடர்ந்து பாத்துடலாமா? பாத்துடலாம். இந்தியாவின் பெருமையை உலகிற்கு உணர்த்தி வீடு நடை போட்டு வரும் விளையாட்டு கிரிக்கெட். கிரிக்கெட் என்ற வார்த்தையை கேட்டாலே இன்றைய இளம் தலைமுறையினர் பூரித்து போவதுண்டு. அப்போதிருந்த கிரிக்கெட் சாதனையாளர்கள் கவாஸ்கர், கபில் தேவ் தொடங்கி இன்றைய துடிப்புமிக்க வீரர்களான தோனி, ரெய்னா, விராட் கோஹ்லி வரை ரசிகர்களை கவர்ந்தவர்கள் ஏராளம். இதில் ஒரு படி மேலே போய் கிரிக்கெட் ரசிகர்களின் கடவுளாகவே ஜொலித்துக் கொண்டிருப்பவர் சச்சின் டெண்டுல்கர். எல்லா துறைகளிலும் ஆண்களுக்கு இணையாக பெண்கள் தடம் பதித்து வெற்றிக்கனி பறித்துக் கொண்டிருக்கும் காலம் இது. கிரிக்கெட்டிலும் மகளிர் அணி என்று ஒன்று உருவாக்கப்பட்டது. அந்த அணியில் தமிழக பூங்கொடி ஒன்று புதுமைகள் படைத்தது. தன் மென்கரத்தாலே மேன்மைகள் பெற்றது. ஆண் வீரர்களுக்கு இணையாய் சாதனைகள் குவித்தது. ஆம், இடது கை ஆட்டம், அதுவும் அதிரடி ஆட்டம். இவருடைய பேட்டிங் ஸ்டைலையும் அதிரடி ஆட்டத்தையும் கண்டவர்கள் இவரை லேடி ஜெயசூர்யா என்று அழைக்கின்றனர். ஒரு இளம் பெண்ணிடம் இத்தனை ஆற்றலா? இந்த இளம் வயதில் இத்தனை சாதனைகளா? யார் இவர்? உலக அரங்கில் தமிழனின் பெருமையை நிலைநாட்ட வந்துதித்த அந்த இளம் பெண் சாதனையாளர் திரிஷ்காமினி. இவர் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஓபனர், விக்கெட் கீப்பர், லெக் ஸ்பின்னர். மொத்தத்தில் இவர் ஒரு ஆல்ரவுண்டர். 8 வயதில் தந்தையின் கரம் பிடித்து பொழுதுபோக்காய் சென்னை கோபாலபுரம் கார்ப்பரேஷன் மைதானத்திற்கு சென்றவர் தந்தை கொடுத்த உத்வேகத்தால் விளையாட்டாய் கிரிக்கெட் விளையாடத் தொடங்கி இன்று விளையாட்டு உலகமே வியந்து பார்க்கும் அளவிற்கு விஸ்வரூபம் எடுத்திருக்கிறார். 8 இயர்ஸ்ல என்னோட கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்ணேன். நான் அப்பா வந்து நேஷனல் ஹாக்கி பிளேயர். ஸோ அதனால எப்போவுமே வந்து லேட் நைட் ஓடிஐ மேட்சஸ்லாம் பார்த்துட்ருப்பார் கிரிக்கெட்டில், வெஸ்ட் இண்டீஸ் மேட்சஸ். அப்போது நான் எப்போவுமே ராத்திரி எழுந்து கேட்பேன் என்ன ஸ்கோர்ஸு, என்ன எப்படி விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது அப்பா என்னோட இன்ட்ரெஸ்ட் பார்த்து என்னை வந்து கிரிக்கெட் கோச்சிங்கில் போட்டார். 2010ஆம் ஆண்டு இங்கிலாந்துக்கு எதிரான போட்டித் தொடரில் காயமடைந்து 2 ஆண்டுகள் வீட்டிலேயே முடங்கி கிடக்க வேண்டிய சூழ்நிலை. இருப்பினும் கவனமெல்லாம் கிரிக்கெட்டின் மீதுதான். காரணம், கிரிக்கெட்டின் மீது இவருக்கு இருந்தது ஆர்வமல்ல, காதல். கிரிக்கெட் சூஸ் பண்ண காரணமே வந்து ரொம்ப கம்பீட்டிங்காக இருக்கணும், லைக் சேலஞ்சிங்காக இருக்கணுன்ற ஒரு காரணத்துக்காக தான் வந்து நான் கிரிக்கெட்டே சூஸ் பண்ணேன். பேட்டிங் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். லைக் ஒரு பால் தான் இருக்கும் நம்மளுக்கு ஃபேஸ் பண்ணுறதுக்கு. அப்படி இருக்கும்போது நான் எப்படி வந்து அதை சேலஞ்சிங்காக சின்ன வயசுலேருந்தே வந்து எனக்கு பேட்டிங்கில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். நான் எப்போவுமே எனக்கு பேட்டிங் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதுலேயே வந்து கிரிக்கெட்லேயே ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம், ரொம்ப டஃபஸ்டான விஷயம் வந்து லெக் ஸ்பின். இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் ஆர்ட் டு மாஸ்டர். அந்த ஆர்ட்டை வந்து நம்ம வந்து கற்றுக்கணும், அதில் வந்து நல்லா வரணுன்றதுக்காக தான் வந்து நான் லெக் ஸ்பின்னும் போட ஆரம்பித்தேன். ஓர் இளம் பெண்ணால் தன் இதயத்தில் ஏற்பட்ட காதலை துறக்க முடியுமா? முடியாது. அதனால் தான் இந்த கிரிக்கெட் காதலி தன் லட்சியத்தை நோக்கி எட்டி நடை போட்டார். 2013ஆம் ஆண்டு மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி தொடரில் களமிறங்கினார் காமினி.
2 ஆண்டுகளுக்கு பிறகு சந்திக்கும் முதல் களம். 2 ஆண்டுகளாய் அடங்கிக் கிடந்த ஆர்வம் முழு மூச்சுடன் வெளிப்பட்டது. ஆம், ஆக்ரோஷமான விளையாட்டு. தன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயமான தருணம். நிரூபித்தார். ஆம், சதம் அடித்து நிரூபித்தார். 99 இருக்கும் போது தான் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருந்தது. லைக் அந்த 98 வரைக்கும் நல்லா விளையாடிட்டு இருந்தேன். நான் வந்து 99ல் வரும்போது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6-7 பால்ஸ் எடுத்துக்கிட்டேன் நான். பட் த மினிட் அந்த 1 ரன் நான் ஸ்கோர் பண்ணி 99லேருந்து 100 போகும்போது ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருந்தது. அந்த 2 இயர்ஸ் பட்ட கஷ்டத்தோட பலன் வந்து எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் ஆச்சு. அப்போ ஆடும்போது வந்து எனக்கு தெரியல வந்து ஐ வாஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் கிரிக்கெட்டர் டு ஸ்கோர் அ செஞ்சுரின்னு. அது முடிச்ச பிறகு அது என்னோட ஃபர்ஸ்ட் டெபியூ செஞ்சுரின்னும் போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது, ரொம்ப பெருமையாகவும் இருந்தது. இந்தியாவுக்காக வந்து செஞ்சுரி ஸ்கோர் பண்ணுறதுன்றது, அதுவும் வேர்ல்ட் கப் மாதிரி ஒரு பிக் இவெண்ட்டில் வந்து எஸ்பெஷலோட கம்பேக் மேட்ச்சில் ஸ்கோர் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னோடய ட்ரைனிங் முடிச்சுட்டு நான் ஃபஸ்ட்டு ஆடின மேட்ச் வந்து ஒரு கேம்பில் போய் ஜாயின் பண்ணேன். அப்போ வந்து வெஸ்லி கிரிக்கெட் கிரவுண்டில் தான் என்னுடைய ஃபஸ்ட்டு மேட்ச் நான் விளையாடினேன். அப்போது ப்ராக்டிஸ் மேட்ச் மென்ஸ் அண்ட் பாய்ஸோடு சேர்ந்து மிக்சடாக போட்டு நான் மட்டும் ஒரு சிங்கிள் காலாக விளையாடினேன். அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஓவர் எனக்கு போல் பண்ண கொடுத்தாங்க. அப்போ நான் ஃபீல்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணேன். நான் என்னோடய கவர் ஃபீல்டை வந்து கொஞ்சம் ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணி நிற்க வச்சேன் நான். அப்போ பார்த்தீங்கன்னா வந்து போல் பண்ண பார்த்தோன்னே நெக்ஸ்ட் பால் ஃபஸ்ட்டு பால் நான் போட்ட பால்லே எனக்கு அதே இடத்துல நான் ஃபீல்ட் செட் பண்ண இடத்துலேயே வந்து கேட்ச் போச்சு. அதே மாதிரி அந்த மேட்ச்சில் வந்து ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸாக 51 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணி ப்ளஸ் 3 விக்கெட்ஸ் எடுத்தேன் நான். அதுக்காக வந்து அந்த கோச் வந்து எனக்கு ஒரு 10 ரூபி நோட்டில் வந்து சைன் பண்ணி கொடுத்தாரு, இந்த மாதிரி பெஸ்ட் விஷஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆண் வீரர்களுக்கு இணையான பயிற்சி. தினமும் காலை மாலை 3 மணி நேர பயிற்சி. இன்று இவர் பெயரும் உலக அரங்கில் ஓங்கி ஒலிக்க துவங்குகிறது. 8 இயர்ஸ்லேருந்தே வந்து பாய்ஸோடு தான் விளையாடுவேன். லைக் நிறைய பாய்ஸ் வந்து போல் பண்ணுவாங்க, எனக்கு நிறைய வாட்டி அடிபட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி என்னை ஹார்டாக ட்ரெயின் பண்ணதுனால தான் வந்து என்னால் வந்து இந்த மாதிரி மென் டெவலப்ட் கேமில் வந்து என்னால் வந்து சக்சீட் பண்ண முடிஞ்சது. 2008இல் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற இவருடைய முதல் சர்வதேச போட்டித் தொடரான ஆசிய கோப்பை போட்டியில் இவர் வீழ்த்திய விக்கெட்டுகள் 8. அதிரடி ஆட்டத்தில் குவித்த ரன்களோ 135. இந்த ஆட்டத்தில் இந்தியா கோப்பையை வென்றது. தொடர் நாயகி விருதும் இவரை வந்தடைந்தது. BCCI 2007-8 அவார்ட்ஸில் வந்து எனக்கு பெஸ்ட் ஜூனியர் கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் எனக்கு கிடச்சிது. அது எதனால் கிடச்சதுன்னா த்ரூ அவுட் த இயர் வந்து நான் 165 ஆவரேஜ் மெயின்டைன் பண்ணதுனால வந்து பெஸ்ட் ஜூனியர் கிரிக்கெட்டர் அவார்டு நான் வின் பண்ணேன். அதே மாதிரி 2009-10 வந்து சீனியர் கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் அவார்டும் நான் வின் பண்ணேன். இதில் ரொம்ப மெமரபிள் மூமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 2011 வேர்ல்ட் கப் வின்னர்ஸ் இந்தியன் டீம் வேர்ல்ட் கப் வின் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபெலிசிட்டேஷனும் எனக்கும் அந்த அவார்டும் வந்து ஒரே டைமில் கிடச்சது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மகளிர் கிரிக்கெட்டில் முதலாய் சதம் அடித்து சாதனை படைத்தவர் நம் காமினி தான். அந்த அவார்டில் வந்து நிறைய பேர் எனக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணாங்க. அதில் ரொம்ப இன்ஸ்பைரிங்கான விஷயம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட் கிரிக்கெட்டர் வந்து சச்சின் தெண்டுல்கர். அவர் வந்து எனக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி BCCI பிரசிடென்ட் N. ஸ்ரீனிவாசன் சாரும் வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணார். இது வந்து ரொம்ப மெமரபிளாகவும் இருந்தது எனக்கு. தமிழகத்திலிருந்து புறப்பட்ட இந்த புதிய வெளிச்சம் கிரிக்கெட் உலகை வலம் வரட்டும். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா என்ற மகாகவியின் வாக்கு வெல்ல திரிஷ்காமினி போன்ற மங்கையர் நல்லதொரு உதாரணமாய் திகழட்டும். ஜென்ரலாக விமென்ஸுக்கு வந்து என்னுடைய ஒரு அட்வைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஃபீல்டு வேணால் நீங்கள் எடுக்கலாம். பட் எந்த ஃபீல்டு சூஸ் பண்ணாலுமே அதில் வந்து டெடிக்கேட்டடாக பேஷனட்டாக வந்து நம்மளுடைய ஃபுல் ஹார்ட் ஒர்க்கும் கொடுத்தோன்னா, அதுவும் வந்து எந்த ஒரு ஃபீல்டு நம்ம சூஸ் பண்ணாலும் அதை லவ் பண்ணி நம்ம பண்ணோன்னா டெஃபினட்டாக வந்து சக்ஸஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த சாதனை பெண்ணின் கனவுகள் நனவாகி உலக அரங்கில் உயர்வினை பெற வேந்தர் டிவி உளமாற வாழ்த்துகிறது.
ராம், நம்ம நெக்ஸ்ட் எந்த கண்ட்ரி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாய்லாந்து. ஓகே. தாய்லாந்து அப்படின்னு சொன்னாலே இந்தியன்ஸ்லாம் பயங்கரமா எக்ஸைட் ஆவாங்க. குறிப்பா அந்த யங்ஸ்டர்ஸ்லாம் ரொம்ப ஆமா, எக்ஸைட் ஆகும். இளைஞர்களுக்கு ரொம்ப பிடித்த ஊரு. ஏன்னா வந்து தெரியல, அது பிடிச்ச ஊருன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஏன் தாய்லாந்து வந்து இந்தியன்ஸ் எக்ஸைட் ஆறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியால இருந்து தாய்லாந்து போறதுக்கான ஃபேர் தான் ரொம்ப கம்மியா. ஓகே. சோ வந்து அதுவும் நீங்க பாம்பேல இருந்து இல்ல டெல்லில இருந்து ஃளைட் எடுத்தீங்கன்னா 10,000 தான் சார்ஜ் பண்றாங்க. ஓகே. சோ தாய்லாந்து ஈஸியா போயிட்டு வந்துடலாம் அப்படின்றாங்க. அண்ட் அங்க ஃபுட் நல்லா இருக்கும், தாய் ஃபுட்ஸ் எல்லாமே பயங்கரமா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய சைட் சீயிங்ஸ் இருக்கான். வித்தியாசமான சைட்ஸ், நிறைய வித்தியாசமான மான்யூமெண்ட்ஸ் நிறைய வந்து தாய்லாந்து இருக்கிறதால நிறைய பேர் தாய்லாண்டை ப்ரிஃபர் பண்றாங்களா. அண்ட் பேசிக்கா அதாவது கம்பேரிட்டிவ்லி பாத்தீங்கன்னா வேற கண்ட்ரீஸ்ல இருந்து தாய்லாந்து போறதுக்கும் இந்தியால இருந்து போகும்போது வந்து மச் சீப்பர். அண்ட் வந்து அங்க வந்து நிறைய வந்து ஸ்டே பண்ற ரூம்ஸ் சார்ஜும் கம்மி அப்படின்றாங்க. பர் நைட் வந்து 300 இருந்து 600 வரைக்கும் இருக்கு அப்படின்றாங்க. ஓகே, கூடிய சீக்கிரம் நான் வந்து தாய்லாந்து போவேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஆன் தட் நோட் நம்ம அடுத்த செக்மெண்ட் போயிடலாம். அடுத்த செக்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில மூலிகைகள் அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பத்தி பேசுறதா சித்த மருத்துவர் ராஜமாணிக்கம் காத்துட்டு இருக்காரு. பாத்துடலாம். இது மூலிகை மருத்துவம். உலகெங்கும் உள்ள வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மூலிகை மருத்துவம் வந்து குழந்தைகளுக்கான மூலிகை மருத்துவம். 30 நாள் 30 வகையான மூலிகையை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வாரம் ஒரு முறை கொடுத்துட்டு வரோம். வாரம் ஒரு முறை ஒரு மூலிகை கொடுக்குறோம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற குழந்தைகளுக்கு பலம் கம்மியாக இருக்குது. முந்தி பார்த்தீங்கன்னா இந்த 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த குழந்தைங்களுடைய பலம் வந்து வேறு. அதனால் தினந்தோறும் அவங்க கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி கொடுக்க முடியாத சூழ்நிலையில் வாரம் ஒரு மூலிகை கொடுக்குறோம். இன்றைக்கி வந்து துளசியை வந்து பயன்படுத்துகிறோம். துளசியை பயன்படுத்தும் போது என்ன நடக்கும்னா குழந்தைக்கு வந்து கோபம் வந்து வராது. கோபம் இல்லாமல் இருந்தாலே வாழ்க்கையில் நல்லா இருக்கலாம். அதிக அளவு கோபிச்சாலே எல்லாமே கெட்டு போயிடும். ஏன்னு கேட்டால் கோபம் வந்து கட்டுப்படுத்த முடியலன்னா ஒரு நிமிஷம் கோபம் வாழ்நாள் பூரா நம்ம வாழ்க்கையை இழந்துட்டு இருக்க வேண்டியதான். இந்த கோபத்துக்கு அடிமையானவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த துளசியை பயன்படுத்தினோம்னா குழந்தை வந்து கோபம் கட்டோடு இருக்கும், நல்ல அறிவுத்திறனோடு இருக்கும், மூளைத்திறனோடு வளரும். அதனால் இந்த துளசியை பயன்படுத்துகிறோம். துளசியை பயன்படுத்தும் போது இதை தினந்தோறும் நம்ம கொடுக்கக்கூடாது. நம்ம ஒரு முறை தான் கொடுக்குறோம். அதனால் கோபத்தை கட்டுப்படுத்தும். தினந்தோறும் கொடுத்தா குழந்தைக்கு அறிவுத்திறனை கொடுக்கும், ஆண்மை திறனை குறைச்சிரும். அதே மாதிரி பெண்களுக்காக இருந்தால் அது நல்லதை செய்யக்கூடியது. ஆண்களுக்கு ஒரு முறை தான் கொடுக்குறோம். அது ஆண் குழந்தைகளுக்கு வந்து ஒரு முறை கொடுக்கறதால தவறே கிடையாது. அதிக கோபம் வந்து கடுங்கோபம் கண்ணை கெடுக்குன்னு சொல்லுவாங்க. அதிகமாக கோபிச்சவங்க ஒரு நிமிஷத்தில் பெரிய தவறு செஞ்சுட்டு வாழ்நாள் முழுவதும் அந்த தண்டனை அனுபவிக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் கோபம் வராது. எதையும் தாங்கக்கூடிய சக்தி இருக்கும். எதையும் இதயத்தை கொண்டு வரணும்னா இந்த துளசியை பயன்படுத்தணும். துளசியை பயன்படுத்தி நம்ம கொடுக்கும்பொழுது குழந்தை வந்து அழகாகவும் இருக்கும், அறிவாகவும் இருக்கும், நல்ல வந்து துடிப்பாகவும் இருக்கும். எல்லாத்தையும் கட்டுப்படுத்தும் திறமையை வந்து அந்த குழந்தைக்கு இருக்கும். எப்போ வருங்க 20 வயசுக்கு அப்புறமும் அதனுடைய தன்மை இருக்கும். அதனால தான் சிறு குழந்தைங்களாம் முதல்ல துளசி தண்ணி கொடுக்குறோம். ஆனால் தினந்தோறும் கொடுக்கக்கூடாது. தினந்தோறும் குடித்தா அது வந்து வேறு மாதிரி நடக்கும். அதனால் தினமும் கொடுக்க வேணாம். இதை நம்ம 30 வகை மூலிகையில் இதுவும் ஒரு மூலிகை. இந்த மூலிகை சாரை கொடுக்கும்போது குழந்தை பார்த்திங்கன்னா நல்ல அழகாகவும் அறிவாகவும் இருக்கும். அதுதான் சொல்லுவாங்க, கிருஷ்ணர் போல் இருக்குது குழந்தைன்னா அது துளசி தண்ணி கொடுத்ததால தான் அந்த நிறத்தில் அந்த புத்தியில் இருக்கும். நல்ல அழகாகவும் இருக்கும். சிரிக்கும் போதே ஒரு தனி அழகாக இருக்கும். அது வந்து துளசி தண்ணி கொடுத்தா தான் அந்த அழகு கிடைக்கும். அதனால தான் துளசியை வந்து குழந்தையிலையும் கொடுத்தாங்க. அதை வந்து தெய்வமாக வணங்குறாங்க. தெய்வமாக வணங்குறது மட்டும் இல்லாமல் இதை வந்து நம்ம மூலிகை சாராக எடுத்து குழந்தைக்கு கொடுக்கும்போது வாழ்நாள் முழுவதும் அந்த குழந்தைக்கு இது உடலில் போய் வேலை செய்யும். நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். எந்த நோயும் அவ்வளோ சீக்கிரத்தில் விடாது. குடல் உபாதைகள் எதுவும் இருக்க விடாது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா குழந்தைகளுக்கும் வந்து குடல் உபாதைகள் இருக்குது. அந்த குடல் உபாதைகளை சரி செய்யக்கூடியது, மூளையை வந்து பலப்படுத்தக்கூடியது, அதிக அளவு ஞாபக சக்தி அந்த குழந்தைக்கு கொடுக்கக்கூடியது இந்த துளசி. இந்த துளசியை பயன்படுத்தும் பொழுது குழந்தைக்கு பார்த்திங்கன்னா தோல் வந்து நல்ல பளபளப்பாக இருக்கும். நல்ல அந்த உடலில் வந்து துர்நாற்றமே இருக்காது குழந்தைக்கு. அந்த அளவுக்கு துளசி வந்து நல்லதை செய்யக்கூடியது. இந்த துளசியை பயன்படுத்தி குழந்தைகளுக்கு கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கான மருத்துவத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். துளசியை பயன்படுத்தி குழந்தைக்கு வந்து நம்ம மருந்து தயாரித்து கொடுக்க போகிறோம் இன்றைக்கி மருத்துவத்தில். இது வந்து குழந்தைகளுக்கு வந்து இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டின்னு சொல்லி துருன்னு இருக்க குழந்தைங்களோட மூளை வளர்ச்சியை கட்டுப்படுத்தும். அதே சமயத்தில் வந்து புத்துணர்ச்சியாகவும் இருக்க வைக்கும், ஞாபக சக்தியை கூட்டும், அறிவுத்திறனை வளர்க்கும். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கனாக்கா குழந்தையில வந்து தாய் வந்து நேரங்கட்ட நேரம் குளித்து சளி பிடிச்சி குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்துருந்தாங்கன்னா சளி இருக்கும். அதை வந்து நாம்
சார் மூலியமாக நம்ம கொடுக்குறதுலையும் குழந்தைக்கு வெளியாகிரும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தாய் சாப்பிட்டு கொடுக்கலாட்டியும் நம்ம மூலிகை சாறில் நேராக கொடுத்துட போகிறோம். அந்த சளி வந்து மலத்து வழியாக வெளியேறிடும். அதனால நாம் தைரியமாக இந்த துளசி சாறை இப்போ கொடுக்குற முறையை பற்றி நான் உங்களுக்கு காட்டுறேன். துளசி சாறு தான். துளசி சாறு ஒரு மிளகளவு எடுத்து அதில் சாறு தான் எடுக்கிறோம். அப்போ இப்போ இந்த துளசி சாறு கலந்த எண்ணெயை வந்து நம்ம முறிச்சு எடுத்து குழந்தைக்கு கொடுக்கணும், உள்ளுக்க கொடுக்கணும். இந்த எண்ணெயை அரைச்சங்கு எண்ணெயை உள்ளுக்க கொடுத்தோம்னாக்கா பிற்காலத்தில் நாம் மூளை வளர்ச்சி, அதாவது லேட்டாக ஏதாவது சொன்னோம்னாக்கா மெதுவாக யோசித்து அதை நம்ம சொல்லிக்கிற அந்த புரிஞ்சுக்கிற தன்மை இல்லாமல் யோசித்து பார்த்து குழந்தைங்க வந்து நம்ம சொல்கிறத கேட்கும், கவனிக்கும். டக்குன்னு பேசுகிறதுக்கு துடிப்பாக வந்து பேசுகிறதுக்கு வராது. அப்படி இல்லாட்டினாக்கா நம்ம சொல்கிறதுக்கு அவங்க கேட்குற கேள்விக்கு பதிலே சொல்ல முடியாமல் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுவாங்க, கேள்விகள் கேட்பாங்க. அப்படி இருக்கிறவங்களே மூளை வளர்ச்சியை கட்டுப்படுத்தி அந்த கரெக்டான மூளை வளர்ச்சியை தூண்டும், ஞாபக சக்தியை வளர்க்கும், புத்துணர்ச்சியாக இருக்க வைக்கும், நல்ல அறிவுத்திறனோடு இருக்கும் இந்த குழந்தைங்க. அதுக்காக நம்ம இந்த துளசி சாறை உள்ளுக்குள்ளே காலையில் கொடுத்துட்டு 1 மணி நேரம் கழித்து குழந்தைய குளிக்க வச்சு எடுத்துடணும். துளசி சாறை வந்து இப்போது நம்ம முறிச்சு எடுத்துருக்கோம். துளசி சாறு கொடுக்கும்பொழுது குழந்தைக்கு சளி இருக்காது, இருமல் இருக்காது. சளி இருமல் இல்லைனாலே குழந்தை அறிவாகவும் அழகாகவும் இருக்கும். சளி இருந்துச்சுனாலே அந்த குழந்தைக்கு முகம் வாடிடும். இருமல் இருந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு வந்து சிறுநீர் கட்டுப்படுத்த முடியாது, அது எதுவுமே சாப்பிடாது, வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த வாந்தி எல்லாம் சரியாயிடும். சளி வந்து மலத்தின் வழியாக வெளியேற்றும் இந்த சாறு. இந்த துளசி சாறு இந்த மாதிரி கொடுக்கும்போது கண் பார்வை நல்ல அழகாக இருக்கும். குழந்தைக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும், பார்க்கும் திறன் அதிகரிக்கும், கேட்கும் திறன் அதிகரிக்கும். இந்த சாதாரணமாக பார்த்திங்கன்னா மூளை வளர்ச்சி கம்மியாக குழந்தைங்க இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இருக்காது. அந்த குறைபாடுகள்லாம் சரியாயிரும். மெதுவாக வந்து கேட்கும் தன்மை இருக்கிறதெல்லாம் சரியாயிரும். அதனால் குழந்தைக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும், மூளை பலம் அதிகரிக்கும். மூளை பலம் அதிகரிக்கும் போது அதிக அளவு கோபமே வராது. கோபம் இல்லாமல் சாந்த குணம் இருக்கும், நல்ல அழகாகவும் இருக்கும், அறிவாகவும் இருக்கும். சாந்த குணம் இருந்தாலே நிறைய சிந்திக்க தோணும். கோவிச்சவங்களுக்கு பாருங்கள் சிந்திக்கிற திறமையே இருக்காது. அதிகமாக கோவிச்சாங்கன்னா அவங்களுக்கு எல்லா ஞாபக சக்தியும் அழிஞ்சு போகும். ஏன் ஒரு சண்டை வந்துச்சுன்னா எல்லாத்தையும் மறந்துடுறாங்கன்னா அந்த ஞாபக சக்தியை மொத்தமாக மறக்கடிச்சிடும், ஞாபக சக்தியே இல்லாமல் போயிடும். அதனால் அந்த கோபத்தை கட்டுப்படுத்தினாலே அதிக அளவு சிந்திக்கும் திறன் இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதிக அளவு யோசிக்கிறாங்கன்னா கோபத்தை கட்டுப்படுத்தினவங்க தான் உலக அளவில் பெரிய ஆளாக இருப்பாங்க. கோபிச்சவங்க எல்லாம் முட்டி மோதி இறந்து தான் போவாங்க தவிர பேனாவுக்கு இருக்கிற வேகம் ஆயுதத்துக்கு இல்லை. அதுதான் அந்த பேனாவினுடைய வேகத்தை கூட்டணும்னா மூளையினுடைய பலம் இருக்கணும். மூளையினுடைய பலம் இருக்கணும்னா துளசி சாறு சேர்க்கணும். துளசி சாறை இந்த மாதிரி முறிச்செடுத்து கொடுத்தோம்னா குழந்தைகளுக்கு மூளை பலம் கூடும், சளியே இருக்காது,
உடல் முழுவதும் சளி இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். சளி இல்லாத உடல் வந்து நல்ல உடலாக இருக்கும். சளி இருமல் இல்லைன்னா அந்த குழந்தைக்கு கண் பார்வை, சுவாசம் சுத்தமாக இருக்கும், மூக்கு சுவாசிக்கிற திறன் அதிகமாக இருக்கும், நல்லா பசிக்கும், நல்லா பசிச்சு கை கால்கள் திறமையாக இருக்கும். அப்போ வந்து கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய மூளையை வந்து அதுவும் கட்டுப்படுத்தும். அதனால் இந்த துளசி சாறை பயன்படுத்தி குழந்தைகளுக்கு முறிச்சு எடுத்து இதை கொடுத்தோம்னா கோபத்தை கட்டுப்படுத்தும். இந்த மருத்துவத்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஸோ பிரீத்தி, நேபாள் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதோட லேண்ட்ஸ்கேப்ஸ்க்கும் கல்ச்சருக்கும் லைஃப் ஸ்டைலுக்கும் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம். அண்ட் இந்தியாவிலேருந்து போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீப் தான். அது ஃப்ளைட் சார்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா 9,000 ருபீஸ்க்கே வந்து நெய்பரிங் கண்ட்ரி தானே. ஆமாம், அதனால அந்த 9,000 ருபீஸ்க்கே முடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் கொல்கட்டாலேருந்து நம்ம பஸ்லேயே வந்து போகலாமா, பஸ் ரூட்டே இருக்கான். ஸோ வந்து நம்மள மாதிரி ஆட்களுக்குலாம் வந்து ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறேன். ஸோ கொல்கட்டாலேருந்து பஸ்லேயே போகலாம். நாங்கள் வந்து ரூம்ஸ், அதாவது ஹாஸ்டல்ஸ்லாம் இருக்காங்க. காத்மண்டு இருக்கு இல்லையா, நேபாளோட கேபிட்டல், அங்கே வந்து ஹாஸ்டல்ஸ்லேயே வந்து தங்க இடம் கொடுக்குறாங்க. அங்கே வந்து 300 per night சார்ஜ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பட்ஜெட் ஹோட்டல்ஸ், எனக்கு அதோட கொஞ்சம் பெட்டரா பிளேஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 700 per night வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் வந்து காத்மண்டு அப்படின்னு பேசும்போது நாகர்கோட் அப்படின்னு வந்து ஒரு இடம் இருக்கு. நாகர்கோயில் அங்கேயா இருக்கு? இல்லைங்க, நாகர்கோட் அப்படின்னு வந்து நேபாளில் ஒரு இடம் இருக்கு, அது காத்மண்டுல இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா நைட் லைஃப்க்கு வந்து ரொம்ப ஃபேமஸாக. ஸோ நம்ம காத்மண்டு போனோம் அப்படின்னா இந்த நாகர்கோட்டில் வந்து நம்ம போனோம் அப்படின்னா வந்து நைட் லைஃப் வந்து சூப்பரா இருக்கும். அது ஒரு மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதெல்லாம் நம்ம எப்பதான் பார்க்கிறது? கூடி சீக்கிரம் பார்ப்போம். கூடி சீக்கிரம் பார்ப்போம். சோ அந்த மாதிரி ஊர்களை சுத்தி பார்க்குற யோகம் நமக்கு இருக்கான்னு தெரிஞ்சுக்க நம்ம என்ன பண்ணணும்? அடுத்த செக்மெண்ட் குள்ள போகணும். சோ 12 ராசிக்கான யோக பலன்கள் சொல்றதுக்காக யதார்த்த ஜோதிடர் செல்வி காத்துட்டு இருக்காரு. பாத்துடலாமா? பாத்துடலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 22ஆம் தேதி 2வது மாதம் 2016ஆம் ஆண்டு மாசி மாதம் 10ஆம் நாள் திங்கட்கிழமை. இன்றைய நாள் மிக விசேஷம் என்னவென்று பார்த்தால் 12 ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய மாசி மக திருவிழா என்பதும் பௌர்ணமி திதி என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கும்பகோணம் சென்று மாசி மகத்தில் திருவிழாவில் கலந்து கொள்ள முடியாதவர்கள் கூட நல்ல உடனடியாக வீட்டிலே நம்மளுடைய கங்கா ஸ்நானம் செய்துவிட்டு அருகில் உள்ள சிவாலயங்களுக்கும் பெருமாள் ஸ்தலத்திற்கும் சென்று விட்டு வருவது பெரும் புண்ணியத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். மேலும் அன்னதானத்தில் உங்களால் முடிந்த அளவுக்கு செய்வதென்று யோகத்தையும் குடும்பத்தின் தலைவர்ச்சிக்கும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கும் குடும்பத்தில் உள்ள பாவ அமைப்புகளுக்கு உண்டான நிவர்த்திகளும் எல்லா விதமான கஷ்டங்களும் தீர்க்கக்கூடிய நல்ல நாளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் கண்டிப்பாக வயிற்று பிரச்சனையில் ஏதேனும் உபத்திரம் காணப்பட்டால் மிக மிக கவனமாக இருப்பதும், உணவு குழாய், உணவு சீரமைப்பு, உணவு விஷயத்தில் செரிமானங்கள் அமைப்பில் மட்டும் சிறிது கவனம். உத்தியோகத்திலோ தொழிலமைப்பிலோ எந்தவித பாதிப்புகளும் காணப்படவில்லை. பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் தேவையில்லாத மூர்க்கத்தனம் கூடவே கூடாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். பெற்றோர் பெரியோர் உடல்நலிக்கு அதிக முக்கியத்துவம். இரத்த கொதிப்பு, சர்க்கரை நோயாளிகள் மிக கவனம். தலை சுற்றல் நோய் உள்ளவர்கள் இன்று மிக மிக கவனமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும் என்பதை ரிஷப ராசிக்காரர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். உத்தியோகத்திலோ வெளிவட்டாரத்திலோ தொழிலமைப்பில் எந்தவித சங்கடங்கள் காணப்படவில்லை. தெய்வ சன்னிதானத்திற்கு உண்டான சந்தோஷம் மிக மிக பெரிய ஆனந்தத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். ஏற்றமான நாள். மனதிற்கு பிடித்த விஷயங்கள்லாம் நடைபெறுவதுடன் இறைவன் சங்கத்திற்கு மிக மிக சந்தோஷ அமைப்பை ஏற்படுத்தி தரும். இஷ்டப்பட்ட தெய்வ சேத்திரத்துக்கு சென்று விட்டு வருவது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் மற்றற்ற மகிழ்ச்சியும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். தொலைதூர செய்திகள், நன்மைகள், அனுகூலங்கள் ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறல் காணப்படுகிறது. எப்பேற்பட்ட பயணங்களும் மிகப்பெரிய யோகத்தை தரும். கடல் கடந்து நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்குண்டான உத்தரவு கிடைக்கும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய நல்ல நாளை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். குருவின் அனுகூலத்தால் நல்ல விஷயங்கள் ஏற்படுவதுடன் கண்டிப்பாக நீண்ட நாள் மன சங்கடங்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும். எல்லா விஷயத்திலும் தன்னம்பிக்கை ஏற்பட்டாலும் யாரையும் குறை கூறுவதை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். நான் அதை செய்தேன் இதை செய்தேன் அவர்களுக்கு என்ன செய்தார் என்று நாம் கேட்பதே இது எதிர்பார்த்து தான் நாம் செய்தோம் என்பதை நினைவில் ஏற்படுத்தும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழிலமைப்பு எல்லா விஷயத்திலும் நன்மைகள் அனுகூலங்கள் காணப்பட்டாலும்
குடும்பத்தில் உஷ்ணாதிக்க சூழ்நிலைகள் காணப்படுகிறது. குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, உறவினர் தலையீடு, நண்பர்கள் தலையீடு எல்லாம் குடும்பத்தில் தேவையில்லாத சேதாரத்தை ஏற்படுத்தும். பிற குடும்பத்தினருக்கு உங்களுடைய ஆலோசனைகள் கூறக்கூடாத நாள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். யாருடைய விஷயத்திலும் யாருடைய சுதந்திரத்திலும் அவர்கள் சுதந்திரத்தில் தலையிடாமல் இருந்தால் நன்மைகள் ஏற்படும். எனவே குடும்ப சூழ்நிலையில் மிக கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். யோகம் அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்படுகிறது. தேவையற்ற செலவுகள் டாம்பிக்கத்தாக செய்துவிட்டு பிறகு வீட்டில் வந்து புலம்புவது ஏற்படும். எனவே அந்த விஷயத்தில் கவனம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிக நிதானம். தேவையில்லாத டாம்பிக்கத்துக்காக கொடுத்துவிட்டு பிறகு பெரும் வருத்தமும் அந்த பணம் வராமல் இருப்பதற்காக சண்டை சச்சரவும் ஏற்பட்டுவிடும் என்பதை கன்னியாராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோகம் அனுகூலங்கள், எடுத்த காரியத்தில் ஜெயம், லாபம், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், மன சந்தோஷம், தெய்வ வழிபாட்டில் மிகப்பெரிய ஆத்மம், தானங்களில் செய்வது போன்ற விசேஷம் உங்களுக்கு உங்கள் சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய அனுகூலத்தை எல்லாம் ஏற்படுத்தி தரும். அரசு அமைப்பு அரசாங்க அமைப்பில் மிகப்பெரிய உத்தரவு கிடைப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள். கான்ட்ராக்ட் தொழிலில் இருப்பவர்கள் மிகப்பெரிய யோகத்தை பெறக்கூடிய அமைப்புக்கு உத்தரவாதம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் இருந்த சுணக்கங்கள் மறைகிறது. உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படுகிறது. உத்தியோக மாற்றம், வீடு மாற்றம் போன்ற விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள் அதற்குண்டான நல்ல செய்தி வருவதுடன் மேலதிகாரிகளுடைய பெரும் ஆசீர்வாதத்திற்கும் உங்களுடைய அனுகூலமான அமைப்பு ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல நாளாகவே காணப்படுகிறது. உழைப்பு மற்றவர்களால் பாராட்டப்படுவதுடன் உழைப்புக்கேற்ற உயர்வு கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தந்தை வழி உறவு விஷயத்தில் மட்டும் சிறிது கவனம். குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம் வேண்டாம். மற்றபடி வெளிவட்டாரம், உத்தியோகம், பயணங்கள் அனுகூலத்தை பெற்றுத்தரும். தொலைதூர செய்திகள் நன்மைகள் காணப்படுகிறது. உத்தியோகத்தில் இருந்த சுணக்கங்கள் மறைகிறது. பெரும் தொழிலதிபர்களுக்கு ஏற்றத்தும் அனுகூலத்தையும் தருவதுடன் வங்கிகள் கடன் அமைப்பு தேடி வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. வண்டி வாகன மாற்றத்திற்கு உண்டான முயற்சிகள் வெற்றி ஏற்படும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பாகிஸ்தானத்தில் உள்ள சூரியனால் தேவையில்லாத உஷ்ணாதிக்க அமைப்பில் பேச்சுவார்த்தை ஏதேனும் செய்தால் பெரும் பிரச்சனையும் கஷ்டங்களும் அவமானம் ஏற்பட்டுவிடும். 3 குரங்கு பொம்மையை நினைவில் வைத்துக்கொண்டு மகர ராசிக்காரர்கள் பதுங்கிக் கொள்வதே நன்மை தரும். லாபமோ அனுகூலமோ கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையோ ஒரு பாதிப்பும் காணப்படவில்லை. புது தொழில் அமைப்புக்கு உத்தரவாதம் காணப்பட்டாலும் அவசியமில்லாத பயணங்களை அறவே தவிர்த்து கொள்வது மிக மிக முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். வளர்ப்பு பிராணி விஷயத்தில் மிக கவனம். பூச்சி தொந்தரவுகளில் மிக மிக கவனமாக இருப்பது நன்மை தரும். தொலைதூரத்து நன்மைகள், உத்தியோகத்தில் மேன்மைகள், தொழில் அமைப்பில் தேவையில்லாத வாக்குவாதம் பண்ணி ரிசைன் பண்ணுவது பெரும் பிரச்சனையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்திவிடும். வேறு ஒரு உத்தியோகம் கிடைக்கின்ற வரையில் இந்த உத்தியோகத்தை விடாமல் இருப்பது புத்திசாலித்தனம். குடும்பத்தில் மட்டும் இணக்கமான சூழ்நிலை காணப்படாததை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்வது கும்பராசிக்காரர்களுக்கு நன்மை தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். யோகம் அனுகூலங்கள், பழைய கடன்களை பைசல் செய்வது, எதிரிகள் பலம் முற்றிலுமாக முறியடிக்கப்படுகிறது. தேவையில்லாமல் மனக்குழப்பம் ஏற்பட்டு உங்களையும் குழப்பி குடும்பத்தாரையும் குழப்பி மற்றவர்களை வருத்தப்பட வச்சிருந்த அனைத்து விஷயமும் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். தெய்வ வழிபாட்டுக்கு மிகப்பெரிய ஆனந்தம் காணப்படும். திடீரென்று தெய்வ கடாட்சம் ஏற்படும். எடுத்த காரியத்தில் தயம், அஷ்டலட்சுமி கடாட்சம், உத்தியோகத்தில் மேன்மை, அரசு அமைப்பில் மிக அனுகூலங்கள். பெரிய முதலாளிகள் கூட உங்களுடைய உழைப்பை பற்று அதற்கேற்ற வெகுமதிகளையும் பாராட்டுகளையும் கிடைப்பது மிகப்பெரிய சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் புது கடன் அமைப்பும் குடும்பத்தில் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய சுபக்கடனாகவே காணப்படுகிறது. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஓகே ராம், ஸோ இன்னைக்கு
50,000 கையில வச்சுட்டு எந்தெந்த ஊருக்குலாம் போகலாம், அதாவது அப்ராட் கண்ட்ரிஸ் போகலாம் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இதை வந்து இன்னும் நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது தவிர அதெல்லாம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாளைக்கு வந்து பார்க்கலாம். பட் இப்போ வந்து அடுத்ததா வேந்திரன் இளங்கதிர் காலை செய்திகள் வந்து காத்துட்டு இருக்கு. ஸோ மக்களோட சேர்ந்து நம்மளும் அதை பார்த்துட்டு இப்போ கிளம்பிடலாமா? கிளம்பிடலாம். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அர்ஜுன் ராம் அண்ட் பிரீத்தி அந்த என்டையர் crew ஆஃப் புத்தம் புது காலை. பாய். Thank you.